அன்பு நண்பர்கள், அருமை தோழர்கள் அனைவருக்கும் உங்கள் ஜோதிடர் ஓம் சக்தி ராஜாவின் அன்பு வணக்கங்கள். நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்கள். ஆவணி மாதத்தினுடைய பலாபலன் பார்க்க இருக்கிறோம். இந்த ஆவணி மாதம் என்பதே ஆடி முடிஞ்சு ஆவணி போனால் நல்லா பலமாக வரலாம் அப்படின்ற ஒரு வாசகமே இன்றைக்கி பிரபலமாக இருக்குது இல்லையா? அதுக்கு காரணமே இந்த ஆவணி மாதம் முழுவதுமே அனைத்து நாள்களுமே வழிபாட்டுக்குண்டான நாட்கள் தான். முக்கியமான நாள் ஆவணி முதல் விஷ்ணுபதி புண்ணிய காலம் வருது. ஆமாம், இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நேயர்கள் அத்தனை பேரும் கண்டிப்பாக இதை அனுஷ்டானம் பண்ணணும். விஷ்ணுபதி புண்ணிய காலம் என்பது பெருமாளினுடைய அனுக்கிரகம். அன்னைக்கு அதிகாலையில் 3 மணியிலிருந்து சூரிய உதயத்திற்குள்ளாக 10 மணி வரைக்கும் கால அவகாசம் இருந்தாலும் சூரிய உதயத்திற்கு முன்னதாக சங்கு சக்கரம் இருக்கக்கூடிய பெருமாள், ஆமாம், அவருடைய கைகளில் சங்கும் சக்கரமும் சேர்ந்து இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயத்துக்கு போயிட்டு 27 வண்ண மலர்களை கொண்டு 27 முறை அந்த ஆலயத்தை வலம் வரணும் அப்படின்றது அந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தினுடைய ஒரு பரிகார விதி. பெரிய ஆலயமாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அந்த துவஜஸ்கம்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய கொடிமரத்தை நீங்கள் 27 முறை சுற்றி வரலாம். ஒவ்வொரு சுற்றுக்கும் ஒரு வண்ண மலர்களை அல்லது ஒரே விதமான வண்ணம் கொண்ட மலர்களை கூட நீங்கள் எடுத்துக்கொண்டு அந்த பூஜையை நீங்கள் அற்புதமாக முடிக்கலாம். யார் ஒருவர் தொடர்ச்சியாக 3 விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை சேவார்த்தி செய்கிறார்களோ அவர்கள் இந்த கலியுகத்திலே ஒரு ராஜகுமாரனைப் போல் வாழ்கிறார்கள். அவர்கள் கடன் தொல்லையிலிருந்து நீங்கப்படுகிறார், நல்ல ஒரு பிராப்தம் கிடைக்கிறது, தொழிலிலே வெற்றி பெறுகிறார்கள். இதையெல்லாம் உணர்ந்தவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள். இதெல்லாம் இன்றளவும் நல்ல ஒரு ஸ்தானத்திற்கு வந்தவர்கள் கடைபிடித்து கொண்டு தான் இருக்கிறார்கள். ஆக இந்த நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அத்தனை பேரும் இந்த வீடியோ வாயிலாக உங்களுடைய செவி வழிக்கு ஒரு செய்தி வந்தவுடன் நீங்கள் இந்த விதியை கையில் எடுங்க. தொடர்ச்சியாக 3 விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை சேவார்த்தி செய்யுங்க. தன்னுடைய வாழ்நாள் முழுவதுமே சேவார்த்தி பண்ணுங்க. உங்களுடைய பிள்ளையாளுக்கு சொல்லிக் கொடுங்க. மிகப்பெரிய ஒரு அனுக்கிரகம் இந்த ஆவணி மாதத்தில் வரக்கூடிய இந்த பரிபாலன பூஜை. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நாக சதுர்த்தி அப்படின்னு வருது. யாருக்கெல்லாம் ஜாதகத்தில் ராகு கேது தோஷங்கள் இருக்கிறதோ அந்த ராகு கேதுக்கள் தான் வாழ்க்கையில் பெருமளவு மாற்றத்தை கொடுக்கக்கூடியது, இன்னல்களை அதிகமாக கொடுக்கக்கூடியது. ஆமாம், இந்த பாதிப்பிலிருந்து மாங்கல்ய தோஷத்தை கொடுக்கக்கூடியது, கணவனுடைய ஆயுள் கிரகத்தை கொடுக்கக்கூடியது. இப்படிப்பட்ட விபத்துகளையும் கடன்களையும் இதெல்லாம் கொடுக்கறதுக்காகவே இந்த ராகு கேதுக்கள் கர்ம கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ராகு கேதுக்கள் தோஷத்திலிருந்து விலகுவதற்காகத்தான் இந்த நாக சதுர்த்தி என்று ஒன்று உருவாகி இருக்கிறது. இந்த நாக சதுர்த்தி அன்னைக்கு யாரெல்லாம் நாகாத்தம்மன் நாகர் வழிபாடு பண்ணுறீங்களோ இந்த ராகு கேதுக்கினால் வரக்கூடிய தோஷத்திலிருந்து நீங்கள் விலக்கி அற்புதமான பலாபலன்கள் எடுத்துக்கொள்ளலாம். அடுத்து வரக்கூடியது இந்த ஆவணி 4 கருட பஞ்சமி அப்படின்னு ஒரு வருது. ஆவணி 6 வாஸ்து நாள் அப்படின்னு வருது. உங்கள் பூமி பூஜை போடுவதற்குண்டான ஸ்தான பலம் இருக்குது அன்னைக்கு. ஆவணி 8 வரலட்சுமி விரதம் இருக்குது. ஆமாம், விரதம் இருக்கிறதே மிகப்பெரிய ஒரு புண்ணியம். அதில் இந்த வரலட்சுமி விரதம் இருக்கிறீங்க, அது இந்த மாங்கல்ய பலத்தை அதிகரிக்கக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு நாளாக அந்த நாள் கடைபிடிக்கப்படுகிறது. ஆவணி மாதம் 12ஆம் நாள் திருவோணம் நட்சத்திரம் வருது. திருவோணம் மிகப்பெரிய ஒரு பெருமாளுக்கு உகந்த நட்சத்திரமாக சொல்லப்படுது. அன்னைக்கு பெருமாளினுடைய சேவார்த்தி பண்ணுங்க. ஆவணி 16 சங்கடகர சதுர்த்தி, சங்கடங்கள் எல்லாம் தீர்க்கக்கூடிய விநாயகப் பெருமானுடைய சங்கடகர சதுர்த்தி ஆவணி மாதத்திலே வரக்கூடிய விசேஷமான ஒன்று. விநாயகரனுடைய அவதார திருநாள் விநாயகரனுடைய சதுர்த்தியாக சொல்லப்படுகிறது. ஆவணி மாதம் 20ஆம் நாள் கோகுலாஷ்டமி வருகிறது. ஆமாம், இந்த ஆவணி மாதத்தில் தான் கண்ணபிரான் பிறந்தார். மகாவிஷ்ணு கண்ணன் அவதரித்த நாள் அஷ்டமி. இந்த 2 விஷயம் இருக்குது. அது மட்டும் இல்லாது இந்த கேரள மாநிலத்தில் தான் இந்த சூரியன் ஆவணிக்கு வரும் காலம் பார்த்தோம் அப்படின்னா இந்த சிம்ம மாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மாதத்தில் புத்தாண்டாக கொண்டாடப்படுறாங்க. ஆமாம், கேரளத்தில் புத்தாண்டாக கொண்டாடப்படக்கூடிய ஒரு மாதம்
இந்த சிம்ம மாதம், சூரியன் சிம்மத்தில் வரக்கூடிய மாதம், அந்த கேரள மாநிலம். அவங்களாம் சூரிய பஞ்சாங்கத்தை தான், சூரியனை மையமாக கொண்டு தான் பஞ்சாங்க விதிகளை அவங்க கடைபிடிக்கிறாங்க அப்படின்னு. தமிழ் முறைப்படி சித்திரை 1 தான் இங்கே தமிழ் புத்தாண்டு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த கோகுலாஷ்டமி கண்ணன் அவதரித்த நாள். ஆமாம், இந்த கண்ணபிரானுடைய விஷயமே ரொம்ப 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 விசேஷமான ஒன்று. இந்த அஷ்டமி நவமி அந்த திதிகள் என்ன பண்ணுது அப்படின்னா, யாருமே என்னுடைய திதியில் நல்ல காரியங்கள் செய்ய மாட்டா, என்னை ஒரு துரதிர்ஷ்ட திதியாக தான் நினச்சின்னு இருக்கா அப்படின்னு போயிட்டு பெருமாள்கிட்ட உபகாரம் கேட்குறா. சரி, பெருமாளும் அதுக்கு அசை கொடுத்து, சரி உங்களுடைய திதியில் நான் அவதரிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன். அதனால தான் அஷ்டமியில் கண்ணபிரானும் நவமியில் ஸ்ரீ ராமபிரானும் பிறக்கிறாங்க. அதனால் அந்த அஷ்டமி நவமியே துர்சாதனமான நாள் அப்படின்றத காட்டிலும் கண்ணன் அவதரித்த நாள், ஸ்ரீ ராமபிரான் அவதரித்த நாளாக இந்த நாள்கள் இப்படி மாற்றப்பட்டதாக ஒரு வரலாறுமே இருக்குது. அதனால் இந்த ஆவணியில் வரக்கூடிய இந்த கோகுலாஷ்டமியை உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளுடைய பாதம், அந்த கண்ணனை குடும்பத்துக்கு கூட்டுட்டு வாங்க. உங்களுடைய குடும்பத்தில் உள்ள அனைத்து பிரச்சனைகளும் செல்லக்கூடிய இடம் தெரியாமல் செல்லும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ஆவணி மாதமே ஒரு புண்ணிய மாதமாக சொல்லப்படுது. ஆமாம், இந்த ஆவணி மாதத்தில் வரக்கூடிய கிரக சஞ்சாரங்கள் என்ன அப்படின்னு பார்க்குறச்சு அப்படின்னா, 17/8/2024 சனிக்கிழமை தொடங்கி 16/9/2024 திங்கட்கிழமை முடிய ஆக 31 நாட்கள் இந்த ஆவணி மாதம் இருக்கின்றது. இந்த கிரக சஞ்சாரங்கள் ரிஷபத்திலே குரு பகவானும் செவ்வாய் பகவானும், சிம்மத்தில் சூரிய பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவான், கன்னியில் கேது பகவான், கும்பத்தில் எவ்வித மாற்றமில்லாமல் சனி பகவான் வக்ரகதியில் இருக்கிறாங்க, மீனத்தில் ராகு பகவான் இருக்கிறாங்க. இந்த ஆவணி மாதம் 9ஆம் தேதி சுக்கிர பகவான் பெயர்ச்சியாகிறார். ஆவணி மாதம் 11ஆம் தேதி செவ்வாய் பகவான் பெயர்ச்சியாகிறார். செவ்வாய் ரிஷபத்திலிருந்து மிதுனத்திற்கும், சுக்கிர பகவான் சிம்மத்தில் இருந்து கன்னிக்கும், சுக்கிரன் கேது இணைவு வருகிறது இந்த மாதத்தில். ஆக இந்த கிரக பெயர்ச்சிகளால் இந்த 12 ராசிகளுக்கும் ஆவணி மாதத்தினுடைய பலாபலன் என்ன அப்படின்றத தான் நம்ம பார்க்க ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு கிரக பெயர்ச்சிகளால் நம் வாழ்க்கையினுடைய சூழல் மாற்றங்கள் வந்தே தீரும். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா தினம் தினம் நம்மளை இயக்குவதே இந்த நவ கிரகங்கள் தான். இந்த நவ கிரகத்தினுடைய மாற்றங்கள் தான் நம்முடைய வாழ்நாளினுடைய திருப்பு முனை, டேர்னிங் பாயிண்ட். இன்னைக்கு நம்ம வாழ்க்கை மாறுமா, நாளைக்கு மாறுமா, இன்னும் எவ்வளவு காலம் இருக்குது அப்படின்றதெல்லாம் கவலைப்படுறதை விட்டு நம்மளுடைய வாழ்க்கை கண்டிப்பாக மாற்றத்தை தேடியே தரும். வாழ்க்கையில் நம்மளுடைய வசந்த காலம் வந்தே தீரும் என்ற நம்பிக்கை முதல்ல நமக்கு முக்கியம். பொறுமை மிக மிக அவசியம். நம்பிக்கையும் பொறுமையும் இருந்துவிட்டால் நம் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு வெற்றியை தொட்டு விடலாம். இதுதான் சூட்சமம். ஆமாம், இதற்கு இந்த கிரக சஞ்சாரங்களோடு நாம் பயணிக்க கற்றுக்கொண்டால் இன்னும் வாழ்க்கை ரொம்ப 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 சந்தோஷமாக மாறிவிடும். சரி, கடகராசி என்பவர்களுக்கு இந்த ஆவணி மாதத்தினுடைய பலாபலன் 2ஆம் இடத்துல சூரிய பகவான் சஞ்சாரம் பண்ணுறார். ராசியிலிருந்து சூரியன் பயிற்சி ஆயிட்டார். 2ஆம் இடம் வலுப்பெறுகிறது. 2ஆம் இடம் என்பது தனம், கல்வி, கேள்வி, ஞானம், குடும்பம், கலை எல்லாத்தையும் கொடுக்கும். உங்களுடைய பேச்சுக்கள் எல்லாம் கொடுக்கும். கௌரவம் கிடைக்கும் சார். உங்களுக்கு யாரெல்லாம் கடகராசியில் மூத்த பெண் மூத்த பையன் இருக்கிறீர்களோ அவர்களுக்கு குடும்பத்தில் மதிப்புகள் கிடைக்கும். உங்களுக்காக குடும்ப நபர்கள் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருப்பா. அண்ணன் வந்தால் தான் எல்லாத்தையும் செய்யணும், அக்காவு தான் முதல் உரிமை அப்படின்ற மாதிரி மூத்த பெண் மூத்த பையன் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு கௌரவ அங்கீகாரம் கிடைக்கும். அது சமுதாயத்திலையும் கிடைக்கும், குடும்பத்திலையும் கிடைக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். வாக்குகளில் கொஞ்சம் கவனம். ஏன்னா சூரியன் இல்லையா, அதிகாரம் கிடைக்கும். அதிகார போக்காக இருக்கும். ஆமாம், தொழிலுக்குண்டான அதிபதியால் வெற்றிகள் உண்டு. ஏற்கனவே தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா கூடுதல் வருமானம் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லிடலாம். ராசிக்கு 12ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் வர சகோதர சகோதரிகளால் சிறு செலவுகள் பண்ண நேரிடும். உங்களுடைய முயற்சிகள் கொஞ்சம் பயணங்கள் உண்டாகும். நீண்ட நாளாக எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்குது, நான் பெங்களூர் போகணும்
இப்போ வேற்று மாநிலத்துக்கு போகணும், வேற்று நாட்டுக்கு போகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கவங்களாம் இந்த மந்த்லி கொஞ்சம் பயணம் போயிட்டு வரதுக்கு உண்டான சான்சஸ் உங்களுக்கு கொடுக்குறாரு கிரக சூழ்நிலைகள் எல்லாமே. ராசிக்கு 3ஆம் இடத்துல சுக்கிரன் வரும் காலம் லக்ஷ்மி யோகம் தான் நான் சொல்கிறேன். உங்கள் கையில் தனலட்சுமி தாண்டவம் ஆட போகிறாள். ஆமாம், கேதுவோடு சேர்ந்துருக்காங்க. எந்த ஒரு ஜாதகத்திலையுமே கேது ராகுக்களோடு இணைந்த கிரகங்கள், அது உச்சமாக இருந்தாலும் சரி, என்ன ஒரு சுபகிரகங்களாக இருந்தாலும் சரி, அதனுடைய தன்மையை முழுவதுமே அந்த கேது ராகுக்கள் ஈர்த்து கொள்ளும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது. விதிகள் நிறைய இருக்குது ஜாதகத்தில். அது உங்கள் ஜாதகத்தில் எந்த விதி செயல்படுது அப்படின்ற ஒரு பாசிட்டிவ் எடுத்துகிட்டு தான் அந்த விஷயத்தை நம்ம பார்க்கணும் இல்லையா? அப்போ 3ஆம் இடத்தில் சுக்கிரன் வரும் காலம் உங்களுக்கு தனலட்சுமி யோகம். ஆனால் 3ஆம் இடத்துல கேது இருக்காளே, கொஞ்சம் லட்சுமியை சேமித்து வச்சதுக்கு உண்டான சூழ்நிலை கிரியேட் பண்ணுங்கள். இது ஒரு காலமும் கூட எடுத்துக்கலாம். செலவினங்களை குறைத்து ஏதோ ஒரு சேமிப்பு இப்போ போடுங்க. கண்டிப்பாக அது உங்களுக்கு சேமிப்புகளாக மாறும். பொருளாக சேமிக்கலாம், பணமாக சேமிக்க முடியாது. 2 விஷயம் இருக்குது. சேமிப்பில் பல வகைகள் இருக்குது. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா தங்கமாக வாங்கி சேமிச்சுனே போயிருப்பா. சில பேர் பூமியாக வாங்குவா, சொத்துக்களாக வாங்குவா. சில பேர் மட்டும்தான் சிப் முதலீடு, இன்வெஸ்ட்மெண்ட்டு அந்த மாதிரி பணமாக சேமிப்பா. இந்த 3 விஷயத்தில் இந்த சேமிப்புகள் உங்கள் ஜாதகத்தில் எந்த மாதிரி சார் நான் சேமிக்கலாம்? என்கிட்ட பணமே தங்க மாட்டேதுன்னு தான் எல்லாம் சொல்கிறா. ஏன் நீ பணத்தை சேமிக்கிற? வேறு என்ன வகையில் உன்னுடைய சேமிப்புகள் போட்டால் உனக்கு இன்க்ரிமெண்ட் ஆகுன்ற விஷயத்தை தெரிஞ்சு சேமிச்சுக்கோங்க. உங்களோட லைஃப்பை க்ரியேட் பண்ணிக்கலாம் இல்லையா? ஆமாம். வாகனத்தில் சிறு பழுது பார்க்க வேண்டிய சூழ்நிலைகள் வரும். டாக்குமெண்ட் எல்லாம் ஒரு டாக்குமெண்ட்டுக்கு 2 டாக்குமெண்ட்டாக வர வேண்டிய சூழ்நிலை எல்லாம் வரும். விற்பது வாங்குவது உண்டான முயற்சிகள் வெற்றி வரும் அப்படின்னு சொல்லலாம். பஞ்சம ஸ்தானாதிபதியான செவ்வாய் பகவான் 12ஆம் இடத்துல போகிறது போது பூர்வீகத்திலிருந்து சொத்துக்களை கொடுக்கலாம், வாங்கலாம், விற்பனை செய்யலாம். இந்த விஷயங்கள் எல்லாம் நடக்கும். நடைபாதை பிரச்சனை சரியாகும். இப்போ நடைபாதை பிரச்சனை வரும். கொஞ்சம் தூக்கம் கெடுவதற்கு உண்டான சூழ்நிலை இருக்குது. அப்போ இரவு நேர வேலை செய்கிறவங்களுக்கு எல்லாம் யோகம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லலாம். 2 தொழில்களை உருவாக்கும். ஏற்கனவே ஒரு கிளை வச்சு நடத்தின்னு இருக்கேன், என் பக்கத்தில் ஒரு கடை வருது, எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறேன். தைரியமாக நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் அந்த காலகட்டத்தில். ஆமாம், 7க்குரியவன் 8ஆம் இடத்துல வக்கரகதியாக இருக்கும்போது தடைபற்ற திருமணங்கள் எல்லாம் நடைபெறுவதற்கு உண்டான சூழ்நிலை. மணமேடை வரைக்கும் போயிட்டோம் சார். என்னுடைய மகள் திருமணத்துக்கு முயற்சி செஞ்சு பத்திரிகை அடித்து மணமேடை வரைக்கும் போனோம். அந்த மணவாளன் ஓடி போயிட்டான். அப்போ பரியம் போட்டுட்டோம். அதுக்கப்புறம் சில விஷயங்கள் தெரிஞ்சு நாங்கள் திருமணத்தை நிறுத்திட்டோம். இந்த மாதிரிலாம் சொல்லின்னு இருக்கக்கூடிய ஏற்கனவே நடந்திருக்கக்கூடியவர்களுக்கு இந்த சனி பகவான் 7க்குரியவன் 8ஆம் இடத்துல வக்கரமாகும்போது இந்த விஷயங்கள் எல்லாம் தீர்த்து வைக்கிறார். ஆமாம், இதெல்லாம் முடிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நல்ல கணவன், அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல கணவன் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு ஜாதகத்தில் 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகம் 8ஆம் இடத்துல இருந்தது அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் கவலைப்பட வேணாம். இந்த மாதிரி திருமணத்து வரைக்கும் போயிட்டு தடையாய் நின்ன பெண்ணையோ ஆணையோ நீங்கள் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக கல்யாணம் நடந்தும். இது ஒரு விதி இருக்குது. தயவு செஞ்சு இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். 7க்குரியவன் 8ல் இருந்தால் தடைப்பட்ட திருமணம், தாமத திருமணம் தான் சொல்கிறா. ஏற்கனவே தடையான திருமணத்தில் உள்ள பெண்களை பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக திருமண காலம் முடிஞ்சிடும். பாக்கியஸ்தானத்தில் ராகுபவன் இருக்கும்போது தந்தைக்கு சில அவதிகள் உண்டு. தந்தையார் வழி சொத்துக்களால் சில பிரச்சனை, ஏற்கனவே பிரச்சனை இருக்குதுன்னா தீந்துடும். இல்லை நாங்கள் சுமூகமாக இருக்கணும், இப்போ தான் வாய்க்கா தகராறு வரும், வரப்பு தகராறு வரும், தண்ணி பிரிக்கக்கூடிய விஷயம், எந்த கிணறு என்னது, இதுலேருந்து தண்ணி எடுக்குது, இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நடக்கும். ஆமாம், பணப்பயிர்கள் செய்யக்கூடிய விவசாயிகளுக்கு யோகம் கிடைக்கும். பணப்பயிர், ஆமாம், ரொம்ப நாள் நீண்டு பயிரில் யாருமே இப்போ நீண்டு பயிரெலாம் பண்ணுறதில்ல. எல்லாமே பணம் சார்ந்த பொருள் சார்ந்த பயிர் தான் பண்ணிட்டு இருக்காங்க. யாரோ ஒரு நிலக்கிழார்கள் தான் இன்னமும் நாம் நல்ல விவசாயத்தை ஊக்கமாக பண்ணணும் அப்படின்னு சில பேர் தான் மெனக்கிட்டு பண்ணுறாங்க. அதனால் பணப்பயிர்கள் செய்யக்கூடிய விவசாயிகளுக்கு இந்த மாதம் யோகம் தரும் அப்படின்னு சொல்லலாம். அரசு உத்தியோகத்திற்குண்டான அனுக்கிரகம் கிடைக்கும், கண்டிப்பாக கிடைச்சிரும். அதுலேருந்து மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா 2ஆம் இடத்துல சூரியன் வரார் இல்லையா? சூரியன் ஆட்சி வர்றார். அரசு துறை சார்ந்த துறைகள் இருக்கிறவங்களுக்கு ஏற்றம் கிடைக்கும். சில போராட்டங்களும் நடக்கும் சார். அது காலபுருஷ தத்துவப்படி நம்ம பார்க்க வேணாம், ஜென்ரலாக பார்த்துக்கலாம். ஆமாம், லாபஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சாரம் பண்ணுறாரு. பெரிய யோகம் நம்ம சொல்லியிருந்தே தான் இருக்கோம் கடகராசிக்கு. ஆனால் 6ஆம் அதிபதி 11ல் இருக்கிற கூட நம்மளுடைய ஏற்கனவே இருக்கக்கூடிய சேவிங்ஸ் தான் முதலீடாக போயின்னு இருக்கு. அது எல்லாமே இன்க்ரிமெண்ட் உண்டு அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஆமாம், இந்த கடகராசிக்கு இந்த மாதத்தில் வரக்கூடிய கடன், நோய், எதிரிகள் சொல்லக்கூடிய பாவக அதிபதி வக்கரகதியாக இருக்கிறதுனால
பெரும் கடன் சிறுகடனாக மாறும், கடன் கிடைக்கும். நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கடன் எவ்வளோ வேணாலும் வாங்கிக்கலாம். அதுக்கு உண்டான சூட்சமத்தெல்லாம் சனி பகவான் கொடுத்துன்னு தான் இருப்பார். சனி பகவானுடைய காரகத்துவமே ஒரு ஜாதகனை கடனாக்கணும். கடன் ஆக்கினா தான் அவன் நூலாக முடியும். ஆமாம், நிறைய எஃபெக்ட் போடுவார். ஆனால் கடன் வாங்கக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். ஒரு காரக கிரகத்துவம் நமக்கு என்ன காரகத்தை கொடுக்கணுமோ அதனுடைய வேலையை செய்ய பிடிக்கும். அதனுடைய சூழ்நிலை நம்மளுக்கு க்ரியேட் பண்ணும். அதிலிருந்துலாம் நம்ம மீளணும். அந்த நேரத்தில் வரக்கூடிய ஆசைகளை கொஞ்சம் கட்டுப்படுத்தணும். கொஞ்சம் உங்களுடைய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணி சர்ச் பண்ணி ஒரு விஷயத்தை தெரிஞ்சு புரிஞ்சு நடந்துக்கணும். மேலும் இந்த மாதத்தினுடைய பலன்களை பெருக்கிக் கொள்றதுக்கு சனீஸ்வர பகவானுடைய வழிபாடு உங்களுக்கு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். வாழ்க வாழ்க வாழ்க. ஒவ்வொரு மாதத்தினுடைய தமிழ் பலனும் மாத கிரகங்கள் ஆகிய சூரிய பகவானை மையமாக வச்சு தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். 12 ராசிக்கும் உண்டான கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, ஒவ்வொரு மாதத்தினுடைய பயிற்சி, அதை பற்றி இந்த பலன்கள் உங்களுடைய ஜாதகத்தில் உங்கள் சுய ஜாதகத்தினுடைய அப்ளை பண்ணி பார்க்கும்போது தான் முழு பலன்களை நீங்கள் எடுத்துக்க முடியும். அதனால் உங்களுடைய சுய ஜாதக பலன், உங்களுடைய வாழ்க்கையினுடைய ஏற்றங்கள், வெற்றியை நீங்கள் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம், உங்களுடைய பெயர் அனுப்பி கட்டணம் செலுத்தி உங்கள் ஜாதகத்தினுடைய ஏற்றங்களையும் வெற்றிகளையும் தெரிந்து கொண்டு வாழ்க்கையில் ஒரு உன்னத நிலைக்கு செல்லுங்கள். வாழ்க 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 வாழ்க. சர்வம்